गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நமக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. பஞ்சாங்க குறிப்பு, இந்த நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, நம்மளுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, சந்திராஷ்டமம் யாருக்கு, இன்றைக்கி நல்ல நேரம் ராகு கால யமகண்டம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா ராசி பலன். மேஷத்துலேருந்து மீனராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாது உத்திரட்டாது ரேவதி. இது போன்ற ராசிக்கும் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதம். அதனால தான் 108 தடவை கோயிலில் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறோம். அஷ்டோத்திர சதநாமாவலின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். தாந்திரிக பிராயஷ்சித்தம் இதெல்லாம் நமக்கு நம்ம லைஃப்பில் நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் நிறையா பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வெளிநாடுகள் வெளியூர்லேருந்து என்னை அழைச்சி ரொம்ப சிறப்பான வரவேற்பு கொடுத்து ரொம்ப அற்புதமான சில வைபவங்கள்லாம் நிகழ்த்திட்டு வந்தோம் யூரோப்பில். இப்போது திருப்பி அடுத்த வெளிநாடு பிரயாணங்கள் இருக்குது. என்னை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். www.astromaheshayar.com இதில் போனீங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் இருக்கும். பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகள், ஒரு முறை ரொம்ப அற்புதமாக ஒருத்தர் பிரசன்னம் பார்க்குறார். அவர் சொன்ன ஒரு விஷயம், சார் என் தொழில் ரொம்ப முடக்கமாக இருந்தது. ஆஃப்டர் ஐ எம் சீயிங் த பிரசன்னம் ஐ எம் நம் ஓகே, ரொம்ப நன்னா இருக்கேன். பிகாஸ் நான் ஊர்லேருந்து வெளிநாடு வந்துட்டேன் பாருங்கள். எல்லோரும் என்ன அப்படியாக்கு இப்படியாக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. பட் எனக்கு உண்மையாகவே கடன் நிறையா இருந்தது. ஸோ என்னால் உணர முடியுது இந்த 4 months நான் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னுடைய டைம் எங்கெங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நான் என்னென்ன விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. இன்னொன்று, எனக்கு இப்போ குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுது. பெரிய நம்பிக்கை லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொன்னான். இன்னொருத்தர், சார் நீங்கள் சொல்லி இந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றி ரொம்ப அழகாக என்னுடைய பாட்டி சொன்ன அதே விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஸ்டேட்டஸில் நம்மளுடைய நிகழ்ச்சியை எடுத்து வச்சுருந்தா. இந்த மாதிரி நிறையா கோஇன்சிடென்ட் ஆகி நிறைய விஷயங்கள்லாம் பலன் தருது. அதற்காகவே இந்த நிகழ்ச்சி ரொம்பவுமே உலகமெங்கும் பாராட்டப்படுகிறது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்பு நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 3/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 18ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், பிற்பகல் 1:42 வரை, பின்பு பூசம். இன்றைய திதி மாலை 4:55 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மதியம் 1:42 வரை கேட்டை, பின்பு மூலம். விருச்சிகம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு ரொம்பவுமே சிறப்பு. இந்த ஆடி பெருக்கு பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆடி பெருக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு உண்மையாகவே இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா மழை காலம் ஆரம்பிக்க போகிறது. இந்த மழை காலத்தில் மழை மிதமாக பெய்யுது. மழை எங்களுடைய விவசாயத்துக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த மாதத்தில் கங்கையை, இந்த நதியை, அந்த தேவியை மனசார வேண்டி கொண்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. தன்னுடைய வீடு மாதிரி நினச்சி பூஜை பண்ணுவாங்க. சுமங்கலி பெண்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவர் நன்னா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நன்னா இருக்கணும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாளை ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடுவா. எப்படி பூஜை பண்ணுறது எப்படிங்கிற முறைகளை ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் ரொம்ப விசேஷமாக முருக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆனந்தம் தரக்கூடிய ஒரு பெரிய மாநாடு நடக்கிறது. முருக பக்த மாநாடு. உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் வராங்க. பழனியில் ரொம்ப சிறப்பாக நடைபெறுறது. இதில் நம்மளோட அரசாங்கம் ரொம்பவுமே அதை சிறப்பாக எடுத்து பண்ணுறாங்க இல்லையா. முருக பக்தர்கள்லாம் இதில் கலந்து கொண்டு ரொம்பவுமே சிறப்பாக சீரும் சிறப்பாக இந்த இதை நிகழ்ச்சியை சிறப்பிப்பாங்க.
சரி, இன்றைய தினத்தில் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எடுத்த காரியங்கள் ஜெயிக்காமல் விட மாட்டேன். சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா கடவுள் இருக்கார், காப்பாற்ற மாட்டாரா என்ன சார் காப்பாற்றுவார் இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். முதல் கோணை முற்றிலும் கோணைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. முதல்ல ஏதாவது தடங்களாச்சுன்னா அது எப்பவுமே தடங்களாயிட்டே இருக்கும். முதல்ல வெற்றி எப்பவுமே வெற்றி. அதனால் இந்த 2 வார்த்தைகள் உண்மையாகவே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். நமக்கு சகுனம் நிமித்தம் எப்போவுமே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மூவ் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றியான சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். யார் என்ன சொன்னாலும் நம்ம பண்ணுறதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு குணாதிசயங்கள் உங்களுக்கு பலன்களையும் அதே சமயத்தில் பிறர்கிட்ட சில சங்கடங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றம், நகைச்சுவையாக சில காரியங்களை பேசி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பாவை பார்க்குறது, அதே சமயத்தில் பெரியப்பாவை பார்க்குறது, சித்தப்பாவை பார்க்குறது, பெரியம்மாவை பார்க்குறது, சித்தியை பார்க்குறது, சொந்த பந்தங்கள்கிட்ட உட்காந்து பேசுறது, அவளுடைய முக்கியமான ஒரு காரியங்கள் சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது ஆஹா ஓஹோ சந்தோஷம் அடடடடா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாகக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கும். மேஷராசி என்பர்கள் பிரசித்தி பெற்ற கோயில், பிரசித்தி பெற்ற இடம், அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்பா இப்படி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாற்றம், வாடகை வீடு பார்க்கறது, போக்கியத்துக்கு வீடு பார்க்குறது, இப்படி மாற்றம் செய்து சில காரியத்தை பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு லாபம்தான், அனுகூல்யம்தான், கவலை வேண்டாம். வெள்ளி தங்கம் பொருட்களை சேமித்து வச்சுக்கணும், வாங்கிக்கணும், ஏறிண்டே இருக்கு பாருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணுவேன். ஆடி மாதத்தில் ஆஃபர்லாம் போட்டால் அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை அது நடக்கலை அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பல பேர் சொல்லும்போது சும்மா புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன இது நெகட்டிவ் பேசிகிட்டே இருக்குது, பாசிட்டிவாக இருக்கணும்ப்பா, பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவேன். கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப சோகமாக என்னமோ தெரியல, ஒன்றுமே நடக்கலையில, இதைத்தான் நான் காலையில் சொன்னேன் அப்படின்னு மற்றவா யோசிப்பா. அவள் சொல்லும்போது கோவப்படுவேல், நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு இருந்துட்டுருக்கும். சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. மனதில் ரொம்ப அழுத்தம் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். மாறிடும், கவலைப்பட வேண்டாம். நல்ல முன்னேற்றம் தேடி வரும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும், இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றம் உண்டு, அனுகூல்யம் உண்டு. இங்கேயும் அங்கேயும் நடந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஃபோன் வரலைன்னு சொன்னால் வராது, வெயிட் பண்ணுங்க, வந்துடும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொன்னால் நடந்துடும், கவலைப்படாதுங்க. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் பகவான் விதித்தது நல்லது நடக்கும், நடந்தது நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம், ஏமாற வேண்டாம். அவள் ஏமாத்திட்டான்னு சொல்லாதீங்க, நீங்கள் ஏமாந்துட்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள், படிக்கக்கூடியவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்களும் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நேயர்களே, கபடி, ஓட்டப்பந்தயம், செஸ்ஸு, கொக்கோ, டென்னிஸு, கிரிக்கெட், இந்த மாதிரி நான் வந்து பிளேயராக இருந்துட்டுருக்கேன் சார், நான் ஸ்போர்ட்ஸில் தான் சார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மாவுக்கு ஊக்குவிச்சு அவன் நன்னா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மற்றவாள்கிட்ட சேர்ந்து புழம்பி சொன்னேன்னா எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு அவள் பின்னாடி போய் சொல்லுவா. அதனால் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணாதீங்கோ, அவங்களுக்கு ஒன்று நடந்தது நமக்கும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து போட்டுக்காதீங்க. இது எப்படி இருந்துட்டு போட்டா அவள் லைஃப் அவங்களுக்கு, நம்ம லைஃப் நமக்கு, இப்படி டேக் இட் ஈஸியாக போயிடுங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்குறது, பழைய பொருட்களை கொடுத்து புது பொருட்கள் வாங்குறது, கூட இருக்கிற வாழ்க்கை ஏதேனும் உடம்பு அடிபட்டது, உடம்பு சரியில்லை, அதாக்கும் இதாக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு வாங்கின பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்திலிருந்து குடும்பத்தில் இருக்கிறவா ஏதேனும் ஒரு காரியத்தை ஹெல்ப் கொடுத்து அவள் சந்தோஷப்பட்டனா அதற்கு கூட நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில்
நல்லது நடக்கும். சில பேர் அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பா. சில பேர் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருப்பா. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடியதாக இருக்கும். புது புது ப்ராஜெக்ட்லாம் மனசில் ஐடியா தோணும். இந்த ஐடியாவை 4 பேர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஆஹா இவாட்ட கொஞ்சம் நேரம் பேசினா சில விஷயத்தை கறந்துக்கலாம். நிறைய பேர் அப்படி பண்ணுவா. நீங்கள் வேணால் இப்போ பார்த்து வேணும்னா தெரியும். 10 நாள் ஆஃப் ஆகிடுவா, 15வது நாள் வருவா. அவள் மனசு சங்கடமானனா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் உட்காருவா. நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன். அதை வாங்கிட்டு போய் அவள் அதை கடைப்பிடிப்பா. இந்த மாதிரி தான் சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கும். அதனால் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மற்றவாட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும். தங்க நகை கடை வச்சுட்டு இருக்கோம், செய்து கொடுத்துட்டு இருக்கிறவா, ஹோல்சேல் டீலராக இருந்தோ ரீட்டைல் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாய்ப்புகள் தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். இரவு நேர பிரயாணம் நதி குள கரைகளுக்கு போகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்களே, சில விஷயத்தை கடைபிடிச்சோம்னா நமக்கு வெற்றி உண்டு, சில விஷயம் லாபம் உண்டு, சில விஷயம் தோல்வி உண்டு. எல்லாமே வந்து போகும். அதனால் பெருசாக நினைக்க வேண்டாம். இன்றைய நேரத்தில் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் தடங்கலான விஷயங்கள் நல்லதுக்கே அப்படின்னு யோசிச்சல்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும். பேசாதவா பேசுவா. உற்றார் உறவினருக்குள்ள சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு குறுகிய காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சாஃப்ட்வேர் சம்மந்தமான ஐடி சம்மந்தமான அதே மாதிரி வெப் டெவலப்பராக இருந்துருக்கிறவா, பிளேபேக் சிங்கராக இருந்திருக்கா, சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கா, புது வாய்ப்பு தேடின்னு இருக்கா, பொலிட்டீஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். புது தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு சில விரயங்கள்லாம் பின் நாட்களில் லாபமாக மாறும். கவலைப்பட வேண்டாம். யார்ட்டையும் கடன் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. இது வராதுன்னு நினச்சி கொடுத்துட்டேன்னா வந்ததுன்னா சந்தோஷம், வராட்டே அதோட சந்தோஷம்னு விட்டுக்கோங்க. இல்லை வரணும்னு நீங்கள் தேடி போய் யோசித்து கொடுக்கும்போது அது வராமல் இருக்கும். அதனால் பிறருக்கு பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமான உங்களுக்கு உதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு காரியம் நினச்சோன்னா டப்புன்னு நடக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை தரும். வேலை மாற்றமான மகிழ்ச்சியை தரும். தொழிலில் வேலையில் இடம் சம்மந்தமாக போகியம் சம்மந்தமாக லீஸுக்கு ஏதாவது எடுக்கக்கூடிய குடோன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பெரிய ஜெயிலோ நான் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணி ரோட் கான்ட்ராக்டாக இருந்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய கடை வச்சுட்டு இருக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம். கன்னிராசி நேயர்களுக்கு துளாராசி அன்பர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். நினைச்சது நடக்கக்கூடிய நாளாக. இத்தனை நாள் இருந்த பிரச்சனை அப்பா 4-5 நாளாக படாத பாடுபடுத்தி விட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இப்போ எல்லாம் மாறிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நான் ஒன்று பேசினா இது 2 பிரச்சனையாக தான் சார் வருது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி அப்பப்போ கவலைப்படுவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவுகள் உண்டு. சில நேரம் நீங்களே உங்களை கஷ்டப்படுத்தி வருத்தப்பட்டு இங்கேருந்து காசு இருந்தும் நடந்து போவா சில பேர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. உங்களையவே நீங்கள் வருத்திக்காதீங்க. எல்லா காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். இன்று போய் நாளை எல்லாம் மாறும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நினைங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வரும். துளாராசி நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, நல்லது நினைச்சாலே தப்பு. என்ன சார் அப்படின்னு பல நேரங்களில் குறிப்பாக பார்த்துட்டேன்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு விருச்சிக ராசி என்பர்கள். அதனால் கேட்டையில் இருக்கிறவா இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். பிஸ்னஸ் ரீதியான ரகசியங்களை சொல்லப்படாது. பிறர் இருக்கும்போது நல்லதா கெட்டதான்னு பார்த்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில யதார்த்தமான பேச்சுக்கள்லாம் பிறருக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனம் என்பது தேவை. நல்ல சில மனிதர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வெயிட்டான பொருட்கள், முடியாத காரியங்கள் எடுத்து பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிறரை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். யாராவது பேசினாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க வேண்டாம் இன்றைய தினத்தில். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் இருந்தாலும் மூல நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இல்லை. பூராடம் உத்திராடத்துக்கு சிறப்பாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் சில போட்டி இருந்தால் போட்டின்னு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கு நான் வேலையை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போயிருங்கோ. காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு விஷயத்துக்காக வாதாடின்னு இருக்கிறவங்களுக்கு
அனுகூல்யம் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல சோதனைகள் வரும், ஆனால் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. யாராவது நகைச்சுவையாக பேசினா கூட அதுக்கு சிரிப்பு வராது. ஏன்னா என் கவலை எனக்கு இருந்துன்னு இருக்கு, அவள் பாட்டுக்கு சிரிச்சுன்னு இருக்கா, எப்படி வாழ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நாள் சண்டைகள் தேடியே வந்துட்டு இருக்கேன், இறைவா என்னை காப்பாற்ற மாட்டேன்னு யோசனை. சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள், யோகிகள், குருமார்கள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு நல்ல நாள், நிறைய அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்செல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இரும்பு, ஸ்கிராப்பு, அதே சமயத்தில் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்புகள் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அவள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கிற மாதிரி மத்தியஸ்தம் பண்ணி தீர்த்து வைக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். கண் சம்பந்தமான உபாதை இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் முதுகு, கழுத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்துருக்கா, அதுக்குண்டான மருத்துவரை சந்திக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் கூடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல நாள். ஆரோக்கியம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சாதிப்பேன். நல்ல நபர்களை கூட சேர்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் எடுத்து முயற்சி பண்ணுவேன். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஊதுபத்தி சம்மந்தமாக பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பூஜை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மூலிகை சாமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். புதிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்களே, நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர், தெரிந்தவர்கள், இவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். புதிய இடத்துக்கு போகும்போது புதிய விஷயங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப அதிசயமாக பார்ப்பீங்க. இப்படியெல்லாம் இருந்துருக்கா, ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற நேரங்களில் இருக்கா. அப்பப்போ செலவாகுதுங்கிற கவலை இருக்கும், அப்பப்போ வருமானம் ஈட்டிடுவோங்கிற நம்பிக்கை இருக்கும். ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சரி, காலம் கடந்து போட்டு எல்லாமே சூழ்நிலை மாறுங்கிற ஒரு எண்ணம். புதுசாக பர்ச்சேஸ் பண்ணும்போது மன திருப்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நண்பர்கள் உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். இங்கே ஒன்று புதுசாக இந்த ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் புதிய இடத்துக்கு போகும்போது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு ரொம்பவுமே சிறப்பு. ஃபஸ்ட்டு இந்த ஆடிப்பெருக்கை பற்றி யதார்த்தமாக நம்மளுடைய பெரியவர்கள் வைத்தது. விவசாயத்துக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷம். அதாவது விவசாயத்துக்குன்னா விவசாயிகள் நீர்நிலைகள்லாம் நமக்கு சாதகமாக இந்த விவசாயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பெரியவர்களை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, இயற்கையை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் இப்போ நம்ம விதைச்சோம் அப்படின்னு சொன்னால் தை மாதம் அது நமக்கு சாதகமாக வரும்னு சொல்லிட்டு, அதனால் நீர்நிலைகளில் போய் வழிபாடு பண்ணக்கூடிய முறைகளை அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2, நம்மளுடைய வீட்டு பெண்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரியவர்களை நினைத்து நான் தீர்க்க சௌமாங்கல்யமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை நினைத்து கங்காதேவியை ஆராதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் மஞ்சச்சிரடு, இந்த மஞ்சச்சிரடை கட்டிப்பாங்க. நல்ல நேரம், ராகுகால யமகண்டம் இல்லாத நல்ல நேரத்தில் பெரியவங்க கையில் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த மஞ்சச்சிரடை கட்டிப்பாங்க. கல்யாணம் ஆனவர்கள் கணவருடைய ஆரோக்கியத்துக்காகவும் தீர்க்க சௌமாங்கல்யத்துக்காகவும் நினச்சி கிழக்க வடக்க பார்த்து நின்று கட்டிக்கிற வழக்கங்கள் உண்டு. பெரியவங்க கையினால் கட்டிப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் புதுசாக கல்யாணமானவர்கள் சில நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரட்டில் சில விஷயங்களை கோர்த்துக்கிறது. அதாவது அதில் சில பேர் அந்த வாழை மரம், அதே மாதிரி சின்ன சின்ன தாலியில் சின்ன சின்ன விஷயங்களை கோர்த்துக்கிறது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணி பெரியவங்ககிட்ட கொடுத்து அந்த சரடு வாங்கி கைகளில் கட்டிப்பாங்க. இந்த முறைகளை பெரியவர்கள் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இந்த நாள் கொங்கு மண்டலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி நோம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமாக வெள்ளத்தில் பனியார் வெள்ளத்தில் எல்லாமே செய்து, கருப்பட்டியில் எல்லாமே செய்து, வடை மாதிரி செய்து, களி மாதிரி செய்து,
அது வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணி இன்றைய தினத்தில் காகத்துக்கு சாப்பாடு வச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெய்வத்தை வணங்கி வேண்டி உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள்ட்டெல்லாம் அந்த விசேஷ வீட்டில் கூப்பிட்டு இப்போ சுமங்கலியாக இருந்தான்னா அவங்களுக்கு இன்றைய தினத்தில் ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுத்து இந்த மாதிரிலாம் வழிபாடுகள் பண்ணுவாங்க. ஆடிப்பெருக்கில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஏதேனும் நல்ல காரியங்கள் செஞ்சால் சிறப்பு. அதுவும் இந்த வாட்டி சனிக்கிழமை இருக்கங்காட்டி சனி பெருக்கும்னு சொல்லுவாங்க. புது விஷயங்கள் ஆடி மாதம் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடிப்பெருக்குக்கு மேலே சில நல்ல காரியங்களை பற்றி பேசுவாங்க. கல்யாண காரியங்கள் சரி ஆடிப்பெருக்குக்கு மேலே பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா. கல்யாண காரியத்தை பற்றி பேசுறது, நல்ல விஷயத்தை நல்ல டாபிக் ஆரம்பிக்கிறது, இதுக்கெல்லாம் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பு. குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இத்தனை நாள் நான் வந்து ஆடி மாதமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த ஆடி பெருக்குக்கு மேலே அந்த காரியங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. ஒரு காரியத்தை பெருக்கணும், ஒரு காரியத்தை வளர்க்கணும், ஒரு காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணணும், ஒரு காரியம் வந்து பிரம்மாண்டமாக வரணும்னா அந்த ஆடி பெருக்கு அன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம்னா அது வந்து பெருகி வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளன்னைக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. வீடுகளில் நம்ம வந்து சுவாமி எனக்கு வந்து குளக்கரை கிடையாது, எனக்கு வந்து நதிக்கரை கிடையாது, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அழகாக சுவாமிக்கு உண்டான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காய் வச்சுட்டு அக்ஷதை வச்சுட்டு பிள்ளையார் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் விளக்கு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு ஒரு அழகாக ஒரு மஞ்சக்கயிறுனால சாமி படம் அம்பாள் படம் இருந்துன்னா சுவாமிக்கு ஒன்று கட்டி பாதத்தில் வச்சு பெரியவங்க கிட்ட கொடுத்து, இல்லைன்னா நீங்களே கட்டிண்டு கிழக்கு வடக்க பார்த்து நின்று கட்டிண்டு வீட்டில் கன்னியா குழந்தையிலேருந்து கல்யாணம் ஆகணுன்ட்டு இருந்துன்னா அவள் கையில் கட்டி விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது, பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதை நம்ம ஆடிப்பெருக்கு ஆடி நோன்புன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஆடி விரதம் ஆடி நோன்பு இருந்து பிரார்த்தனை பண்ணுறாங்களோ தீர்க்க சௌமாங்கல்யம், அவங்க கணவருக்கு ஆயுள் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது நம்பிக்கை, அது உண்மையாகவே நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் ராகு கால யமகண்டம் இல்லாத நல்ல நேரத்தில் இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர்.